ஹல்லேலூயா. கொடூரமான காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வேத வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய தீர்மானங்கள் தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையில் உறுதி உள்ளவர்களாய் காணப்படுவோமாக. ஹல்லேலூயா. என்னதான் சூழ்நிலைகள் உலகத்தில் வந்தாலும் கூட கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவருடைய 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வாசிக்கும் போது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உள் பிரவேசித்து கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடைகளை என்ன செய்கிறவர்? நீக்கி போடுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? நடந்து போகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக வருஷத்தின் தொடக்கங்களில் இப்படிப்பட்ட சில வாக்கு தத்தங்களை வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிற பழக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் வாக்கு தத்தமானது வருஷ தொடக்கத்திற்கு மட்டும் உரியதல்ல, எல்லா நாளுக்கும் உரியதா இருக்கிறது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் தடைகளை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கைக்கு எதிராக வருகிற தடைகள், ஆவிக்கிற வாழ்க்கையை முன்னோக்கி கடந்து செல்ல முடியாத தடைகள், உலக பிரகாரமாய் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாத தடைகள், ஹல்லேலூயா, வருமானத்துக்குரிய தடைகள், ஹல்லேலூயா, சரீர சுகவீனமாகிய தடைகள், எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏசாயா 45வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. ஏசாயா 45 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பலவிதமான கோணலான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராய் கடந்து வருவது உண்மை. ஆமென். வாழ்க்கைக்கு எதிரான கோணல்கள் ஏராளம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ மலைப்பகுதிகள், ஊட்டி மற்றும் பல இடங்களுக்கு போகும்போது பல என்ன இருக்கும்? வளைவுகள் இருக்கும். ஹல்லேலூயா. கொண்டை ஊசி வளைவுகள் நிறைய வரும். ஒவ்வொன்றும் போற சில நேரம் அதுல போய் வண்டியெல்லாம் போயிட்டு திரும்ப ரிவேஸ்ல வந்து முன்ன எடுக்க முடியாம எங்க வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ அந்த மலைவான சூழ்நிலைகள் மத்தியில் வாகனத்துக்கு எவ்வளவு கடினம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலக பயணத்தில் ஹல்லேலூயா அநேக கோணல்கள் வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், கோணலை கோணலாய் விடுகிற தேவன் அல்ல, கோணலை கட்ட என்ன செய்கிறவராக இருக்கிறார்? செவ்வையாக்குகிறது. ஆமென். உலக பிரகாரமான வாகனங்களுக்கு வருகிற கோணல்களும் அடைவுகளும் நலிவுகள் எல்லாம் பார்த்து போனோம். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆமென். ஆவிக்குரிய பயணத்தில் சில கோணல்கள், உலக பிரச்சனை வந்து நேர போக முடியாம தடுக்கும். ஆமென். ஆனால் அதை நேர் செய்கிற கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். அவர் தடைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் கோணலை நேராக்குகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. மோசே கர்த்தரை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் வரவில்லை என்றால் எங்கள் நீர் என்ன செய்யாதோ அனுப்பாது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களோடு நீர் வரலையா நாங்க போக மாட்டோம். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் கர்த்தர் கூட வந்தால் மட்டுமே தான் கோணல் நேராகும் என்று தெரியும். ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் கூட இருந்தால் மட்டுமே தான் தடைகள் நீங்கும் என்று அவனுக்கு தெரியும். ஆமென். தேவனுடைய வல்லமையை வாழ்க்கையில் அனுபவித்தவன் மோசே. ஹalleluya. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வர வேண்டும் ஆண்டவரே. ஆமென். நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை நீர் அனுப்பாதிருப்பீராக. காரணம், நாங்கள் எங்கள் பலத்தில் போக முடியாது, எங்கள் சொந்த பலத்தை சார முடியாது, எங்கள் பணத்தை சார முடியாது, எங்கள் திறமையை சார முடியாது ஆண்டவரே. எங்களை சரியாய் நடத்த ஒருவர் உண்டால் அவரான தேவனாகிய கர்த்தர். ஹalleluya, 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 ஹalleluya. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உனக்கு முன்னே கடந்து செல்லட்டும். ஆமென். இந்த வாழ்க்கையை நீ சோதித்து பார். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? ஆமென், ஆமென். கர்த்தர் என்னை நடத்துகிறாரா? ஹalleluya. என்ற ஒரு தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம். ஆமென். எங்கு சென்றாலும் நீ உன்னை சோதித்து பார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் துக்கப்படுகிற காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கர்த்தர் கூட இருக்க மாட்டார், விலகி விடுவார். ஹalleluya. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீ செய்கிறாய் என்றால் ஹalleluya, அவனோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போகிற இடமெல்லாம் அவனோடு கூட நான் இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும் போது ஆமென் அவனோடு கூட இருப்பேன். ஹalleluya. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரளுவதில்லை. அக்கினியை கடக்கும் போது நீ என்ன செய்திருப்பாய்? ஏகாதிருப்பாய். அக்கினி ஜோதிகள் மேல் பற்றாது. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, மறந்து விடாதே, மனிதர்கள் யாரும் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம், மனித உதவி எல்லாம் அற்ற நிலையில் இருக்கலாம். ஹalleluya. ஒன்று மறந்து விடாதே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். உன்னை அவர் அவருக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தை சிலுவையில் சிந்தி உன்னை அவர் தமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். எப்போதும் தேவனுடைய பிள்ளைக்குள் சிந்தை இருக்க வேண்டும், என்னுடைய அருமை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. உன்னோடு தேவன் இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் பட்சத்தில் அவர் இருக்கிறார், என் அருகில் அவர் இருக்கிறார். எல்லா தீங்குகளை விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இது அனுபவித்ததான தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன். என் வலது புறத்தில் அவர் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய உனக்கு அந்த பழக்கம் இருக்கிறதா? தாவீதை போல சொல்ல முடியுமா? என் கர்த்தரை நான் எனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், என் கர்த்தரை வலது புறத்தில் இருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலை மத்தியிலே நான் அசைக்கப்படுவதில்லை. கையை வேறு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எந்த வல்லமை என்னை கை வைக்க முடியாது. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். வாழ்க்கையில் கோணல்கள் வருவது உண்மை. ஆமென். வாழ்க்கையில் கோணல்கள் வருவது உண்மை, வாழ்க்கை தடைகள் வருவது உண்மை. ஹalleluya. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்காக அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் உனக்கு எதிராக வருகிற தடை அவரே அகற்றுவார். நீ நினைக்கலாம், இந்த பிரச்சனை மத்தியில் நம்ம முன்னோக்கி கடந்து செல்ல முடியவில்லை என்று. உனக்கு இயேசு இருக்கிறாரா? இருக்கிறாரா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? இயேசு பாவத்தை மன்னித்திருக்கிறாரா? அப்ப அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன்
மனித கண்களுக்கு காட்சி அளிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்று நான் தைரியமா சொல்ல முடியும். ஆமென். எனக்குள் இருப்பதனால் தான் அல்லேலூயா என்னால் அந்த இடத்துல நிற்க முடியாது மட்டுமல்ல, நான் அவருடைய வார்த்தையை பேச முடியும். ஆமென். அல்லேலூயா. உள்ளான ஆவி சொல்லுகிறது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. அல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறபடியால் அதை நான் உணர்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், அந்த வல்லமையை நான் அனுபவிக்கிறேன், அவருடைய உந்துதலை நான் உணர்கிறேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், அவர் நடத்துவதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அந்த நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுக்கு என்ன வேணும்? ஒரு நெருக்கமான வாழ்க்கை. நெருக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ வாஞ்சித்து உன்னை ஒப்பு கொடுப்பாய். ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலேயும் உன்னோடு கர்த்தர் இருக்கிறது நீ உணர முடியும். அந்த ஆண்டவர் தேவனுடைய செய்திகள் மூலமாக நம்மோடு பேசுவதை பிரத்யட்சமாய் அறிய முடியும். அந்த சத்தம் நம்முடைய உள்ளத்தை தொடும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சத்தம் நம்மை தைரியப்படுத்தும். ஆமென். அந்த சத்தம் நம்மை பலப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை நீ வாசிக்கும் போது உன்னோடு அந்த வார்த்தை பேசும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வேதத்தை வார்த்தை மனசு வச்சு உள்ள ஆண்டு சமத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை என்னோட விசுவாசத்தை படித்து பாரு. கட்டாயம் அதன் இந்த கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு பேசும். அதுக்கு அர்த்தம் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளையை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தலையில சத்தமா சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம்மின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி இறைவா, உம்மின்றி தேவா. உலகத்தில் ஓராத்து காட்டாட்டோ, உலகத்தில் உம்மிடத்தில் வாழும், உம்மிடத்தில் வாழும் ஒரு நாளை போதும். பல
அப்புறம் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். நடத்தி வரும்போது ஒரு சம்பவம் நடந்தது. என்னாகும் புத்தகத்துல அதனுடைய 22ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. அதனுடைய 2 முதல் வாசியங்களை பார்க்கலாம். செய்த யாவையும் சிப்பாரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்தான். மீதியானியரின் மூப்பரை நோக்கி பாருங்கள், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கும்போது, அல்லேலூயா, தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மற்றவர்கள் என்ன அடைந்தார்கள்? கலக்கம். ஏன் கலக்கம் வந்ததென்றால், ஜனங்கள் திரளாய் இருப்பது மட்டுமல்ல, அவனோடு கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் பார்த்தார்கள். அதாவது உன்னை பார்த்து சாத்தானுக்கு ஒரு கலக்கம் உண்டாகணும், உனக்கு எதிராய் செயல்படுகிற மனுஷனுக்கு என்ன உண்டா? ஒரு பயம் உண்டா? புரியுதா இல்லையா? அந்த பயம் நீ அவர்களை மிரட்டுவதனாலேயோ, நான் ஜெபம் பண்ண உன்னை பாரு அதனால அல்ல. அல்லேலூயா. உன்னோடு கர்த்தர் இருப்பதையும், ஆமென், நீ கர்த்தரோடு இருக்கிறதையும் ஜனங்கள் பார்க்கவே. அநேகர் மற்றவர்களுக்கு பயமுறுத்துறது, ஏதாவது சொல்லிட்டார், பாரு என்னோட மட்டும் நீ என்ன செய்யாத, விளையாடாத, நான் ஜெபம் பண்ணேன்னா உனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா அவன் நல்லாதான் இருப்பான், இவன் தான் முடிஞ்சிருவான். யாரு ஜோமன் கிறிஸ்தவன் தான் முடிஞ்சிருவாங்க, அவன் நல்லா இருப்பான். அப்படி மிரட்டுறதல்ல. அல்லேலூயா. உன் வார்த்தையில் அல்ல, உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால், உன் பரிசுத்த வாழ்க்கையினால், அல்லேலூயா, நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பதனால், கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவதனால், கர்த்தரை உண்மையாக சேவிப்பதனால் கர்த்தரோடு கூட இருப்பார். அதை மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள். புரியுதா இல்லையா? புரியுது. எதனால அல்ல சொல்லுங்க? வார்த்தையினால. யார் தெரியுமா? யாரா இருந்தா அல்லேலூயா, வீரப்பண்டி கெட்ட போவா இல்ல, யாரா இருந்தா என்ன? நீ பெரிய ரபடியாரா இருந்தா என்ன? அல்லேலூயா. அந்த சொல்லல்ல. அல்லேலூயா. உன்னில் இயேசுவை பார்த்தால் பயப்படு. இயேசு உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நீ அவரை உண்மையாய் ஆராதிக்கணும். ஆலயத்துக்கு ஒழுங்கா வரணும். கர்த்தருடைய வார்த்தை என்றாலே கீழ்ப்படிதலோடு வரணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் துக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் உன் வாழ்க்கையில செயல்படுவதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அந்த நிலையில் நீ வாழ்ந்து பார். ஆமென். உன்னோடு கர்த்தர் இருப்பதை சகல ஜனங்கள் காண்பார்கள். அந்த ஜனங்களுக்கு உன்னை பார்க்கும்போது பயம் இருக்கும். காரணம் என்ன? இவனோடு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது நான் உங்களுக்கு சொல்ல ஒரு நாள், எங்க ஊர்ல நான் அங்க பிறந்து வளர்ந்தவன். எனக்கு கூட எல்லாரும் பழகுவாங்க. மச்சானுக்கு கூடுவாங்க, அண்ணானுக்கு கூடுவாங்க. தமிழ் முறை, அந்த மாதிரி முறையில இருக்கிற ஊர். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் பாஸ்டர் கூட போறது வாரது, உண்மையா இருக்கிறது, ஆலயத்தில் ஒழுங்கா இருக்கிறது எல்லாம் பாப்பா. கைப்பிரதி எடுத்துட்டு போவேன். கையில எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கும்? ஸ்கூலுக்கு போனா கைப்பிரதி இருக்கு, சும்மா சைக்கிள் போனா கைப்பிரதி இருக்கு, யார்கிட்ட எல்லாம் கைப்பிரதி இருக்கு, எல்லாம் போய் எனக்கு கட்டு தூக்கி வந்துடும் வீட்டுக்கு வந்து. இதேதான் எனக்கு வேலை. பஸ் ஸ்டாண்ட்ல போனா, பஸ் ஸ்டாப்ல போனா அங்க கொடுத்துட்டு இருப்பேன். பஸ் ஸ்டாண்ட்ல போனா பஸ்ஸுக்குள்ள கொடுத்துருவேன். இது என்னுடைய பழக்கமா இருந்தது. எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்னுடைய மகன் ஆள் பயங்கர ஊழியக்காரனா வருவான் போல் இருக்க என்ன அப்பவே சொல்லுவாங்க. அப்ப சின்ன பையன் விவரமா இருப்பேன். அல்லேலூயா. அந்த படிப்படியாக வளர்ந்துட்டு பாப்பாங்க. இந்த பையனுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், அந்த உற்சாகம் ஆச்சரியப்படுவான். அப்புறம் அப்படியே வளர்ந்து ஒரு வாலிப நிலையில் வரும்போது, அல்லேலூயா, சொந்தக்காரங்க தான், சொந்த ஊருக்காரங்க தான் தண்ணி போட்டு வாரவன் என்னை பார்த்தாலே ஒதுங்கிடும். ஏன் ஊருங்க? என் சொந்தக்காரன். சொந்தக்காரன் நம்ம சாதாரண போடான்னு சொல்லுவோம்.
நான் ஒன்றும் பேசுறது இல்லை. அல்லேலூயா. சிகரெட் பிடிச்சிட்டு வர ஊழியக்காரன் ஆன பிறகல்லங்க, அது அப்புறம் ஊழியக்காரன் ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அது வேற. நான் விசுவாச உங்களை போல விசுவாசிகள் இருக்கும் போது அல்லேலூயா, சிகரெட் பிடிச்சிட்டு வரவன் என்ன பார்த்தோன்னே கீழே போட்டுருவான். காரணம் என்ன தெரியுமா? என்னோட ஆண்டவர் இருக்கிறத அவன் பார்க்கணும். ஸ்கூலுக்கு போவேன், கையில புக் எடுத்துட்டு அல்லேலூயா. எனக்காக 2 பேர் வெயிட் பண்ண, ஒரு ஆள் ஜார்ஜ், ஒரு ஆள் செல்வம். 2 பேர். செல்வன் சொன்ன ஹிந்து, ஜார்ஜ் பேர் கிறிஸ்தவ. நான் எனக்கு கூட தான் வருவாங்க ஸ்கூல். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு. ஷார்ட்கட் போற வழியில் 2 இடத்துல நிறுத்திவோம், ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணுவோம். நான் போயிட்டு இருக்கோம். செல்வன் அந்த இந்துவான அந்த இன்னைக்கு ஒரு கத்தோட பிள்ளையா இருக்கிறார் என்னோட தம்பி சர்ச்சில். என்ன எப்போ பார்த்தாலும் என்னமோ முறைவிட்டு வர, என்னது உதட்டு அசைஞ்சிட்டு இருக்கு, யார்கிட்ட பேசிட்டு வர, இல்லை என் அப்பா கிட்ட தான் பேசிட்டு வர. என்ன பார்த்து நான் செய்யற காரியங்கள் அவங்க சொல்லி செய்ய ஆரம்பிப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போவோம், ஜோம் பண்ணி போகலாமா, போய் முட்டி போட ஜோம் பண்ணும். ஸ்கூலுக்கு போகிற டைம் நேரடி கிளம்பிடுவோம். ஏன் சொல்றேன்னா, உன்னோட வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமா, உன்னோட கர்த்தர் இருக்கிறத மட்டும் பார்க்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நடித்து காட்டுவதால் நடிப்பில் தேவன் இருக்க மாட்டார், ஒரிஜினாலிட்டியில கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர்கள் உன்னில் இயேசுவை பார்க்க. நீ சொல்வதால் அல்ல, நடந்து கொள்வதில்லை. நான் பார்த்து கேட்பான், நீ என்ன கிறிஸ்தவனா கேட்பாங்களா? இல்லை, கேட்கணும். கிறிஸ்தவனுடைய பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு நடை உடையில ஒரு மாற்றம் இருக்கும், ட்ரெஸ்ஸிங்ல ஒரு மாற்றம் இருக்கும், ஹேர் ஸ்டைல்ல ஒரு மாற்றம் இருக்கும், முகத்துல தேவ பிரசன்னம் இருக்கும், வாய்க்கு புறப்படுற வார்த்தை உன்னோட உள்ளத்துல தொடும். ஆமென். ஏனென்றால் நீ ஆவிக்குள் நிரம்பி இருக்கிறபடி ஹalleluya, அந்த வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையா வெளிப்படும். உன்னிடத்தில் ஒரு குணத்தை பார்த்து கற்றுக்கொள்ள அநேகர் எழும்புவார்கள். ஆமென். ஒரு தேவ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆமென், ஹalleluya. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆழமான தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் வெறுமையான கிறிஸ்தவன் அல்ல, என்னோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சகல தேவனும் முன்பதாக நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆழமான தீர்மானம் இருக்கணும். ஆமென், ஹalleluya. சூப்பரமா இருக்கும்போதே அந்நிய பாஷை பேசிட்டே நடந்து போயிடுச்சு. சைக்கிள்ல போகும்போது அந்நிய பாஷை மேடு, அங்க அதிகமா மேடுகள் இருக்கு. சைக்கிள்ல முதிச்சிட்டு போகும்போது அவியதெல்லாம் அந்நிய பாஷை மேடெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பொருட்டா தெரியாது. ஹalleluya. எங்க பாரு என்னோடு கர்த்தர் இருப்பார், அந்த பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டே இருப்பேன். என்னுடைய ஆவியானுடைய ஆளுகையை நான் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருப்பேன். அந்த நிறைவை நான் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருப்பேன். அது என்ன நடந்தது? என்னுடைய இருக்கிற குணம் மாற ஆரம்பித்தது, பேச்சு மாற ஆரம்பித்தது, நடை மாற ஆரம்பித்தது, ட்ரெஸ்ஸி மாற ஆரம்பிச்சு. ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு எதிரே இருந்தவர்கள் பழக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. தூரத்துல பஸ்ல பயணம் செய்துட்டு வெளிநாட்டு சம்பவம், தூரத்துல ஒரு நின்று கொண்டிருக்கிறார். நான் இந்த லாஸ்ட் நின்று கொண்டிருக்கிறேன், ஸ்டாண்டிங் நின்றுட்டு இருக்கிறேன். அவன் நாங்க பார்க்கலாம், அதுல பெல்ட் போட்டு பெல்ட் பிடிச்சிட்டு அங்கிருந்து பார்க்கிறேன். மெதுவா ரொம்ப நேரம்லாம் என்னை பார்த்துட்டு இருந்தான். அப்படியே மெதுவா என்கிட்ட வந்தான். வந்துட்டு நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்டான். ஆமாண்ணா. அழுதுட்டான். ஆண்டரை பற்றி சொன்னேன். சொன்னது மட்டுமல்ல, அவனை கையை அப்படியே பிடிச்சோம். இதுதான் கழிச்சு ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய மாறிவிட்டான். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நம்ம இயேசுவை ஜனங்கள் பார்க்கட்டும், உன் பேச்சு வெளிப்படுத்தட்டும். ஆமென். உன் நடைமுறைகள் வெளிப்படுத்தட்டும், உன் நேர்மையான பழக்க வழக்கம் வெளிப்படுத்தட்டும், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை ஜனங்கள் பார்க்கட்டும். தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் இயேசு இருக்கிறார். பாருங்க, வாசிப்போமா அந்த வசனத்தை. ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால், 3 வசனம், ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து, பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி மாடு வெளியில் புல்லை
இப்போ இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் ஏந்தி போடுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பயம். ஆமென், ஆமென். இந்த சத்துருவுக்கு பயம் வந்ததனால தான் சட்டத்திட்டத்தை என்ன செய்யறான், அதிகமா டைட் பண்றான். ஆமென், ஆமென், ஆமென். என்னப்பா ஒரு தோமான்னு சொல்றவங்க தான் வந்தாரு இந்தியாவுக்கு. அல்லேலூயா. இப்ப என்ன இந்தியா பூரா கவர் பண்ணிடுவோம் போல் இருக்க. என்ன அவருக்கு நம்ம மேல என்னது எரிச்சல். என்னங்க, ஐயோ நீ எவ்வளவு ஆட்கரடியா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு மனுஷ குறைவா இருந்தாலும் சரி, என் தேவனுடைய வல்லமை நீ தடுக்க முடியாது. இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு பயம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் மனங்கள் படுகிறாங்க, உபவாசம் ஜெபிக்கிறாங்க. இது மூலம் தேசத்துல என்னென்னமோ நடக்குது. இப்படி போச்சுன்னா நம்ம தேசம் முழுவதும் யாருடைய ஆளா மாறிடும், இயேசுவுக்கு ஆளாய் மாறிடும். தாத்தா பாக்குறோம். இப்படி போச்சுன்னா நரகம் காலியாயிடும். என்னது நரகத்தில் அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான், ஐயோ இவங்க எல்லாம் போயிட்டாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டாங்கன்னா நரகத்துல நானும் என் கூட்டம் கொஞ்சம் தூதர்கள் மட்டும் தானே கிடப்போம். எங்க நரகம் யாருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது? சத்தமா சொல்லு. சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் உரிய இடம். யாருக்குரிய இடம் அல்ல, மனுஷனுக்குரியது அல்ல. ஹல்லேலூயா. ஆனா மனிதன் அவன் வழியை பின்பற்றுவதால், அவனுடைய ஒழுங்கீனமான செயல்களை செய்வதால் அவன் எங்க போறான், நரகத்துக்கு போறான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாதை கொடூரமானது, அந்த பாதை நரகத்தின் பாதை, அந்த பாதை தேவனின் பாதை. மனிதனே, அது உன்னுடைய வழி அல்ல. உனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு ஒருவர் இருக்கிறார். உன்னை நரகத்தில் விடுவிப்பதற்காக, அந்த அழிவிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்காக உனக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவனை நோக்கி பார் என்று சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் உலகத்தில் பரிசுத்தமான ஒரே தேவன் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ள ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். பரலோக வாழ்வை கொடுக்க ஒரே வல்லமை உள்ள தேவன் அருமை ஆண்டவர் இயேசு மட்டும்தான். நல்ல ஆண்டவருடைய அன்பு ஜனங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. சத்துரு அவனுடைய ஆட்களை எழுப்பி விட்டுக் கொண்டிருக்கிறான். மேல் அதிகாரிகளுக்கு தூண்டி விடுறான். நாட்டை ஆண்டவனுக்கு பின்னாடி நின்னாதான் ஜனங்கள் சட்டத்தை டைப் பண்ண முடியும். அல்லேலூயா. மீதியானேர் போல நம்முடைய இந்திய தேசம் மீதியானேரை போல அவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. மாடு வழியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்ம சுற்றி இருக்கிற யாவற்றையும் மேய்க்கிறோமே. நம்ம அப்படியே விட்டா சிக்கலாகிருமே. அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணுமே. முடிவு கட்டுறதுன்னா அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், சட்டத்தை. அல்லேலூயா. என்ன சட்டம்? மதமாற்ற சட்டம். நீ என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த சட்டத்தை குப்பையாக்குறது தேவனுக்கு வல்லமை. இதுவரை தட சட்டத்தை கொண்டவங்க யாரும் பூலோகத்துல இல்ல, மறித்து மண்மறைந்து விட்டார்கள். இயேசுவின் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த வல்லமை உனக்கு தெரியாது. உனக்கு தேவனுடைய வல்லமை தெரியாது, தெரியாது, தெரியாது. ஆமென். தேவனுடைய வல்லமை நீ குறைவாய் நினைக்கிறாய். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனை மறந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தை வார்த்தையாக உண்டாக்குற தேவன், வானத்தை பூமி உண்டாக்குற தேவன், சகலத்தை சிருஷ்டித்த தேவன் இயேசு. அவன் ஆட்களை வச்சே அவங்களை காலி பண்ணணும். புரியுதா இல்லையா? கவனிக்கிறீங்களா? நம்ம இறங்குனா கஷ்டம். முழங்கால நம்மள சாத்திடுவாங்க. அவங்களுக்கு
நாட்களாக எழும்பு நம்ம முட்டியில் நின்று கதறி அழுது ஜெபித்து நம்முடைய முயற்சியெல்லாம் தோக்கடிச்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு காரியம் மட்டும் செய்யலாம், அவங்க ஆட்களை நம்ம விலை கொடுத்து வாங்க. புரியுதா? ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் மகா பரிசுத்தமுள்ளவர். அதுவரை தேவ ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கிறதுனாலே ஆக்கும் மற்றவங்களுக்கு என்னது பயம். மக்கள் தேவனுக்கு பயந்து கர்த்தர் போதித்த வழியில் அவங்க வாழ்றதுனால எதிரிக்கு பயம். ஏன் கை வைக்க முடியல, சூனியம் வச்சு சாகடிக்க முடியல. சூனியம் வச்சவன் செத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் எங்க கொண்டு எந்த இடத்துல ஒன்று கட்டி தாத்தாலும் கடல்ல போட்டாலும் கடல்ல உள்ள மீன் தான் சாகிறதால இவன் நல்லா இருக்கிறான். அல்லேலூயா. இவங்க வேற வழி இல்ல, இவனோட பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். வாழ்க்கைய தேவனை விட்டு பிரிக்கணும். அப்ப தேவனை விட்டு பிரிச்சுட்டா பிரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி பாவம். பாவம் செய்தா கர்த்தர் விலகிடும். அப்ப பாவம் செய்ய வைக்கணும்னா போதனையில கள்ள போதனை கொடுக்கணும். என்னது? என்ன போதனை? பாவம் செய்யற இடத்துல கிருபை சொல்லிட்டா அந்த கிருபை என்ன கிருபை தெரியுமா? செய்யற பாவத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கிற பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் எல்லாத்துக்கும் இயேசு மன்னிக்கிறாரு. ஆனா புகுந்து கிடையாது. அநேக கொடூரமான பிழையாக நாவி பிடித்த அநேக ஊழியக்காரன் வேதத்தை எடுத்துக்கொண்டு சுட்டி கொண்டிருக்கிறான். கவனமாய் கற்புள்ள கண்ணகியாய் பூரண பரிசுத்தமுள்ள மனவாட்டியாய் கர்த்தரால் சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தை கரைபடிய வைக்க அநேக கொடூரமான பாவத்தை நியாயப்படுத்தி அநியாயத்தை நீதி என்று போதித்து எதை செய்தாலும் நம் ஆண்டவர் மன்னிப்பார் என்று போதிக்கிற போதனைகள் மலிந்து விட்டது. எதற்கு தெரியுமா? உன்னை தேவனை விட்டு பிரிப்பதற்காக. தேவனை விட்டு பிரிப்பதற்காக அடுத்த வர மாட்டான். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. யார் வருவான்? ஒன்றை போல என்ன பொருள் அவனை தான் எடுப்பான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற வழியை விட்டு விலக்கி மாற்றி விட்டு விட்டால் அங்க சாத்தாவ தடிப்பான். புரியுதா? உனக்கும் எனக்கும் என்று ஒரு பரிசுத்த பாதை இருக்கிறது. தேவன் உனக்கு எனக்கு வைத்திருக்கிற பாதை என்ன பாதை? சத்தமா சொல்லு. பரிசுத்த பாதை மட்டுமல்ல, அது சத்தியத்தின் பாதை, அது நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை. அந்த பாதையில இருந்து என்ன செய்யணும்? ஒரு தாரமாவை நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே வழி என்ற இடத்தை வச்சுட்டு அடுத்தது சத்தியத்தை மாத்திடுவான். புரியுதா இல்லையா? இயேசுதானே கும்பிடுறோம். இயேசு ஓகே. ஆனா நித்தியத்தை அடையணும்னா எதை வேணும்? சத்தியம். இயேசு சொன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். ஜீவனை அடையணும்னா எதை தாண்டணும்? சத்தியம். புரியுதா? வழியில் ஏறிவிட்டால் அடுத்தது வரைக்கும் இருப்பது நித்திய ஜீவன் அடைவதற்கு என்னது? சத்தியம். சத்தியம் உன்னை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது, நித்தியத்துக்குள்ளே தகுதிப்படுத்துகிறது. ஆமென். இயேசுவதானே கும்பிடுற, பிரச்சனை இல்லை. இயேசு மன்னிப்பார். செய்ததை மன்னிப்பாரு, செய்துட்டு இருக்கிறதையும் மன்னிப்பாரு, செய்ய போறதையும் மன்னிப்பாரு. எல்லாம் யாருதான்? இயேசு. ஆனா ஏன் சத்தியம் தடுக்குது? அன்னைக்கு நீ விடுதலை பெற்றாய், செய்த கர்த்தரை மன்னிச்சுட்டாரு. அல்லேலூயா. இனி நீ என்ன செய்யாத? செய்யாத, உன்னை காத்துக்கன்னு சொல்லி சத்தியம் எச்சரிக்கை. சத்தியம் ஒண்ணு எச்சரிக்கிறது. பாவத்திலிருந்து இணைக்கப்பட்ட விடுவிக்கப்பட்டுட்ட உன் பெயர் இணைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். நீ நித்தியம் அடையணும்னா அல்லேலூயா சத்தியத்தை கை கொண்டு போ. சாத்தான் சொல்லுதான், யோ
சத்தியம் வேண்டாம். என்னது? சத்தியம் வேண்டாம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பா, உன்னை தேற்றுவா, உன் கண்ணீரை துடைப்பா. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. கலங்காதே, பயப்படாதே. அழுது கொண்டிருக்கிற சகோதரி அநியாயம் செய்தாங்க. புருஷன் அடி வாங்கிட்டாங்க. ஏன்? ஏதாவது திட்டிருப்பா, அடிச்சிருப்பா. கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரி ஆவி வருதா? தேவன் உன்னை அரவணைக்கணுமா? சத்தியத்தில் சாத்தா அரவணைக்கணுமா? சத்தியத்தை விட்டு விலகி போ. எந்த அரவணைப்பு வேணும் நீ தெரிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அதான் விஷயம். அவன் என்ன சொல்றான்? சத்தியத்தை பேச வேண்டாம். சகோதரா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எடுத்தான கோடாலி. உங்கள் துக்கம் எப்ப பார்த்தாலும் சத்தம் வந்து வசனம். துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, ஆரம்பிச்சு அந்த ஊருக்கு நம்ம வராது. அப்ப எல்லாம் சொல்லி மக்கள் எல்லாம் உடனே இவர் இந்த இவர் கொஞ்சம் அப்படியெல்லாம் நசுக்கி பிசுக்கு ஒரு துள்ளி கண்ணீர் எடுத்தோன்னே எல்லாரும் அழுதுப்பாங்க. அழுதெடுத்து என்னகிட்ட இவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான். அழுக ஆரம்பிச்சுட்டாலே வார்த்தை நதி போல வரும். ஆமா, எல்லாம் ஒவ்வொரு நாளுக்கு உன்னை தொடுக்கிற உன் அருகில் வந்து நின்று கொண்டு யாரு ஏசு நிற்கிறார் சொல்றாரு. நிற்கிறார். இப்பொழுது உன்னை கண்ணீரை துடைப்பா, கவலை போக்கும். நல்லது. ஆனா எப்பவும் கண்ணீர் துடைச்சிட்டு இருந்தா எங்கேருந்தே கண்ணீர் வரும். சும்மா ஜனவரி ஆத்துல இருந்து திறந்தா விட்டுருக்கு. டெய்லி கண்ணீர் துடைப்பான இந்த கண்ணீர் என்ன இருந்தது? மேட்டூர் என்ன திறந்ததா? தயவு செய்து நடிகர்களை பின்பற்றாத, சத்தியத்தை பின்பற்ற. சத்தியத்தை கை கொண்டால் நேசக்கர உன்னை அரவணைக்கும். சொல்லப்பட்டிருப்பார். ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை மாற்றி இவங்க திட்டம் என்னன்னா இவங்களை என்ன செய்யணும்? அழிக்க, தேவனை பாதுகாக்க விட்டு வெளியே திட்டம் போடான். பாருங்க வாசிப்போம். நேரம் யார பார்க்க போறான்? 5ஆம் வசனம். அவன் பேயாரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. எப்பா எப்படி சொல்லுங்க? பிலேயாமே யாரு? தேவனிடத்தில் இருக்குது. அல்லேலூயா. எங்க ஜனம் வருது? எகிப்திலிருந்து வராங்க. தேவன் அவங்களை எப்படி பலத்த கையில விடுவித்து கொண்டு வராரு. செங்கடல 2 பிளந்தா கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அவன் கண்மலையிலிருந்து தண்ணீரை தாழ்ந்து கொண்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு வாழத்துக்கு என்ன வருது? மண்ணை வந்து இறங்கிட்டு இருக்கப்பா. இவங்களுக்கு எதிராக வந்த சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் போராடி அவங்களை ஜெயிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி கூட்டம் வருது. இவங்களை பார்த்தா எங்களுக்கு என்ன வருது? பயமா இருக்கு. இவங்க வந்து எங்களை மேய்ச்சலாம் போல் இருக்க, இந்த நாடை சொந்தமாக்கிறோம் போல் இருக்க, இவங்களை இப்படி விட்டு வச்சா போதாது. ஆமாம், சொன்னது போல. அல்லேலூயா. அது கீழே வாசி போங்க. எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். எனக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. மீதியா தேசத்தினுடைய ராஜா மக்கள். ஆமென். என் மக்கள் எல்லாம் இவங்க என்ன செய்வாங்க? மதம் மாற்றிடுவாங்க. என்ன செய்வாங்க? இயேசுன்னு இருக்கிறான். அல்லேலூயா. இயேசுன்னு அப்ப பார்த்தா இயேசு சொன்னாங்க. சந்த மந்தாவே சொன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நேசிக்கிறார். மதுபானம் அடிக்காது, தவறு செய்யாத, பாவம் செய்யாத, விபச்சாரம் பண்ண ஒரே போராட்டம் மாதிரி தொந்தரவா போச்சு. மதம் மாத்துறாங்க. மடையா மதம் மாத்திர சொல்றீடா. அவன் என்ன சொல்றான்? அது நீ கேட்டியா? சாராயம் குடிக்காதுன்னு சொல்றான். பாவம் செய்யாது, அநியாயம் செய்யாது, சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார், பரிசுத்த வாழ்க்கை இயேசு கொடுக்கிறார். இது மதம் மாற்றுறதா? அட பைத்தியக்காரன், இது மதம் மாற்றுறதா? நல்ல புத்தி சொல்றாங்க. கேடு கட்டவன் சொத்து. அல்லேலூயா. நல் வாழ்க்கையை கொண்டு போதிக்கிற மதம் மாற்றுறதா? சொத்து.
தேவ கோபம் உண்மையில் வந்து இறங்காம இருக்குமா? சோதரன் ஹல்லேலூயா. பார்த்து சொல்றான் என்னன்னு ஒரு கூட்டம் ஜனம் வந்திருக்கிறாங்க, பூமி சலத்தை மூடி எனக்கு எதிராக இறங்கி இருக்கிறாங்க. பாத்தியா கண்டுபிடிச்சான்? பாத்தியா என்ன கண்டுபிடிச்சான்? சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. அவனை விட நீ யாரா? சத்தமா சொல்லு. பலவான். யாரை விட? சாத்தானை விட நீ பலவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மனுஷனுக்கு ஒரு வல்லமை இருக்கு, ஒரு பலன் இருக்கு. சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கு, தேவனுக்கு சர்வ வல்லமை. அப்படி என்றால் அவருடைய வல்லமை குறையாத வல்லமை. ஹல்லேலூயா. ஜெபித்து சாத்தானோட வல்லமை என்ன செய்யணும்? ஒடுக்கலாம். ஆமென். சாத்தானுக்கு தெரியுது உனக்கு கொடுக்கிற வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. உனக்கு எதிராக செயல்படுறாங்களா, உனக்கு எதிராக பேசுறாங்களா, உனக்கு எதிராக பரிகாசம் பண்றாங்களா, மறந்துடாத உனக்கு இருக்கிற வல்லமையை சாத்தான் அறிஞ்சிட்டான். புரியுதுங்க? அதாவது எனக்கு இருக்கிற என்னை பார்த்தவுடன் சாத்தானே தெரியும் இவனுக்கு இருக்கிற வல்லமை உலகத்தில் வல்லமை அல்ல, தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இவனுக்கு இருக்கிற வல்லமைய நம்மளால என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருக்கிற பலம் வல்லமை யார் அறிகிறான்? சாத்தான் அறிந்து உன்னை பார்த்து அவன் என்ன செய்யறான்? பயந்தாக ஏதாவது ஒண்ணு பண்றதோ. ஏதாவது தீங்கு செய்யறாங்களா, ஏதாவது இவங்க குறைவு பண்றாங்களா, உனக்கிட்ட இருக்கிற வல்லமை அபரிமிதமான வல்லமை என்பதை சாத்தான் அறிந்து விட்டான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உனக்கு இருக்கிற வல்லமையை உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து தேவதூதன் கூப்பிட்டார், பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். கிதியோனுக்கு கொண்டிருந்த வல்லமையை கிதியோனுக்கு தெரியவில்லை. தேவன் சொன்னார். அவனை பார்த்து என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலி. அவனை சொல்லப்பட்டிருக்கு, அவன் மீதியான இருக்கெல்லாம் என்ன பயந்து, எதிரிகளுக்கு பயந்து, பெலிஸ்தருக்கு பயந்தவங்க. ஹல்லேலூயா. பயந்து நிற்கிறாங்க, எதிரிக்கு பயந்து. அவருடைய கோதுமை என்ன செய்யறது? அவனு வந்து என்ன செய்வான்? எடுத்துட்டு போயிடுவான். எப்படியாவது விளந்த கோதுமையால் பாதுகாக்கணும்னு பயந்து எதிரிகளுடைய கண்ணில் படாம என்ன பண்றான்? கோதுமை என்ன செய்யறான்? விளத்துல போட்டு புடைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அப்பலாக்கம் அவனுக்கு பயம் இல்லை, அவனுக்கு கொடுக்கிற வல்லமை அவனுக்கு தெரியல. நீ ஏன் பயப்படுற? கவனி, நீ ஏன் பயப்படுற? உனக்கு கொடுக்கிற தேவனுடைய வல்லமை உனக்கு தெரியல. கர்த்தர் கிதியோனை பார்த்து, ஹல்லேலூயா, கூப்பிட்டது கிதியோனை கூப்பிட, என்ன கூப்பிட்டார்? பராக்கிரமசாலி. ஆமென். என்ன கூப்பிட்டாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் முன்னோடு இருக்கிறார். பாருங்க, அவன் கேட்கிறான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாரு? அவனுக்கு என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. என்ன செய்ய முடியல? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்போ உனக்கு இருக்கிற தேவனுடைய வல்லமை தேவன் அறிகிறார், தேவ தூதன் அறிந்திருக்கிறார், சாத்தான் அறிந்திருக்கிறார். உனக்கு தான் தெரியல. தேவனுடைய பிள்ளைகள் கவனம் இருக்கணும். ஏதோ அந்நிய பாச பேசணும், அந்நிய பாச பேச மட்டும் வல்லங்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவனுடைய வல்லமை, சாத்தானுடைய கோட்டையை தகர்க்கிற வல்லமை, சாத்தானுடைய எல்லா திட்டத்தையும் ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற வல்லமை எனக்குள்ள இருக்கு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கேட்கிறான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது? இந்த பிரச்சனையா வந்து ஏன் எதிரி வந்து இதெல்லாம் கொண்டு போறான்? ஏன்னா உனக்கு இருக்கிற வல்லமை நீ என்ன செய்யல, கொண்டு போறான்.
உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கை, உன் தொழில, உன் வருமானத்துல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு ஏன் விளையாடுகிறான் தெரியுமா? உனக்குள் இருக்கிற தேவனுடைய அளவற்ற வல்லமை நீ உணராமல் இருப்பதற்காக. முழங்கால் படியிட்டு பா. ஹalleluya. சத்துருவின் வல்லமையை பார்த்து சொல்லு, சாத்தானே, என்கிட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய பலத்தால் நான் உன்னை மேற்கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுக்கு சவால் விடுகிற கூட்டம். தேவனுடைய அளவற்ற வல்லமை எனக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருக்கிறார். உனக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். உன்னை நிரப்புகிறவர், உன்னை பலத்தால் இடை கட்டுகிறவர், எதிர்த்து நிற்க விலை கொடுக்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, இன்று முதல் நீ அதை புரிந்து வாழ கற்றுக்கொள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தாய். இந்த அனுபவங்கள் குறைந்திருக்கிறதுனால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை விட்டு போகவில்லை, உன்னோடு இருக்கிறேன், நீதான் என்னை மறந்திருக்கிறாய். சிலர் நினைக்கிறீங்க பழையது போல என்னால் என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. ஆனால் என்னோடு கூட தேவன் இல்லை. அந்த அவிசுவாசம் தான் உனக்கு ஜெபிக்க முடியாமல் தடுக்கிறது. கர்த்தர் நீ பாவம் செய்யாமல் இருக்கிறது வரைக்கும் உன்னோடு கர்த்தர் இருக்கு. பாவம் செய்தார், அருவருப்பான காரியம் செய்தார், கர்த்தர் துக்கப்படுகிற செயலில் ஈடுபடுவாய் என்றார். கர்த்தனோடு இருக்க மாட்டார். நீ பாவம் செய்யல, ஜெபிக்க தான் முடியல, பழைய மாதிரி உனக்கு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க முடியல, இந்த உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சோர்ந்து இருக்கிற என்ன நினைக்கிறேன், உன்னோட தேவன் இல்லை என்று அல்ல, இருக்கிறார். ஒரு சந்தேகம் தான் உன்னை மட்டுப்படுத்துகிறேன், உன் அவிசுவாசம் தான் உன்னை மட்டுப்படுத்துகிறேன். உனக்கு இருக்கிற ஆவி நீ அனல் மூட்டி இழப்படும். சிலர் கர்த்தர் தொட விரும்புகிறார். அப்படியே முழங்கல் பெரும்பாட்டு எல்லாரும் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உனக்கு நன்றி. உங்களுடைய சமூகம் நாங்கள் கடந்து வந்துட்டு ஆராதிக்க உதவி செய்கிறோம். கடைசியாக தடைகளை நீக்குகிற தேவனாய், கோணலானவைகளை சுவையாக்குகிற தேவனாய், எங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரே எங்களுக்கு இருக்கிற தேவனுடைய வல்லமை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற தேவனுடைய வல்லமை அளவற்ற வல்லமையா இருக்கிறதுனால் சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருடைய வல்லமைகளை நாங்கள் மேற்கொள்ள. ஆமென். அப்படிப்பட்ட அளவற்ற வல்லமை தேவன் நம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறபடியினால் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் நமக்கு சொல்லும். வெற்றிகரமாக ஜெயத்தோடு கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மக்கள் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். வராத ஜனங்கள் அநேகர் உண்டு, அவர்களோடு கர்த்தர் இடைப்படுவீராக. பரிசுத்தாவின் ஆளுகைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. நீர் ஒருவரே தேவன், நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் மனவராய் இருக்கிறார். பற்றுக்கொண்டு உமக்கா ஜீவிக்க கிருபை செய்யும். தொடர்ந்து பொறுப்போடு பெரிய காத்து செய்யும். சகல துணிகரமாய் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.